இன்றைக்கி நம்ம காடை கிரேவி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு கீரல் போட்டு வச்சுருக்க காடையும் நம்ம சேர்க்க போகிறோம். காடை ஏன் கீரல் போடுறோம் அப்படின்னா, நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே அப்போ தான் கறிக்குள்ளே போயிட்டு நமக்கு சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும். அதையும் சேர்த்த பிறகு நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்ட பிறகு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் எப்போதுமே கல் உப்பு தான் சேர்ப்பேன். நீங்களும் கல் உப்பை நல்லா ஆட் பண்ணிவிட்டு கிளறிட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, நமக்கு கிரேவியாக கிடைக்காது. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி முட்டை கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இட்லி சுட்டிருந்தால் அதுலேயும் போட்டு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.